முன்னொரு சமயம் ஈரேழு 14 லோகத்தையும் சுற்றி வந்துட்டுக்கூடிய நாரத முனிவர் ஒரு சமயம் களைப்படைஞ்சு அவர் சத்தியலோகத்துக்கு போகிறாரு. சத்தியலோகத்துக்கு வந்த நாரத முனிவரை பார்த்தோன்னே சரஸ்வதி தேவி ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வரவேற்கிறாங்க. அப்போ சரஸ்வதி தேவி நாரதரை பார்த்து கேட்குறாங்க, நாரத முனிவரே, நீங்கள் ஈரேழு 14 லோகத்தையும் சுற்றி வரீங்க, நான் ஒரு விஷயத்தை கேட்பேன், மறுக்காமல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாரத முனிவரும் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப முக்கியமானது கல்வி தானே. கல்வி ஒருத்தவங்கிட்ட இருந்தால் தானே அவன் அறிவாளியாக சிறந்து விளங்குவான். அந்த அறிவை வச்சு தானே அவன் எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும். அப்படிங்கிறப்போ கல்வி தானே சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க சரஸ்வதி தேவி பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம், கல்வி தான் எப்போவுமே சிறந்தது. எந்த ஒரு செல்வம் இருந்தாலும் அதை யாராவது திருடிட்டு போக முடியும், ஆனால் கல்வி செல்வத்தை யாராலையும் திருட முடியாது. அப்போ கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரஸ்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாரத முனிவருக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சரஸ்வதி தேவி வணங்கிட்டு நேராக வைகுண்டம் போகிறாங்க. நாரதர் வைகுண்டத்துக்கு போன உடனே லட்சுமி தேவி நாரதரை ரொம்ப வரவேற்கிறாங்க. அப்போ நாரதர் யோசிக்கிறார், என்ன நம்ம வருவோம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தே இவங்க காத்திருக்கிற மாதிரி இருக்கு, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் லட்சுமி தேவி பார்த்து வணங்குறாங்க. அப்போ லட்சுமி தேவி கேட்குறாங்க, நாரத முனிவரே, நீங்கள் ஈரேழு 14 லோகத்தை சுற்றி வரீங்க, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டால் அது மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவரும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லட்சுமி தேவி சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப முக்கியமானது செல்வம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ லட்சுமி தேவி மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஆமா தேவியே, இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப முக்கியமானது செல்வம் தான். ஒருத்தவங்ககிட்ட செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள யாரை வேணால் விலைக்கு வாங்கலாம். அப்படி இருக்கிறப்போ செல்வத்தை இல்லாமல் யாருனாலையும் வாழவும் முடியாது. செல்வம் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே இன்றியமையாது. அப்படிங்கிறப்போ செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லட்சுமி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது நாரத முனிவர் லட்சுமி தேவி வணங்கிட்டு அவங்க வெளியே அவங்க யோசிக்கிறாங்க. என்னது இதே கேள்வி தானே சரஸ்வதி தேவியும் கேட்டாங்க, அதே கேள்வியை லட்சுமி தேவியும் கேட்குறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல அப்படிங்கிறத உணர்ந்த நாரத முனிவர் சரி, நம்ம வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம், இப்போ நமக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சு, நம்ம களத்தில் இறங்கி நேராக கைலாயத்துக்கு போவோம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் வேகமாக கைலாய மலைக்கு போகிறாரு. நாரத முனிவர் கைலாய மலைக்கு போகிறோடனே பார்வதியை பார்த்து வணங்குறாங்க. பார்வதி தேவி நாரதரை வரவேற்று அவங்க நாரத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, எல்லாம் அறிந்த நாரத முனிவரே, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் சரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாரத முனிவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ நாரத முனிவர் ஒரு சின்ன சிரிப்போட அவங்க பார்வதி தேவி பார்த்து சொல்கிறாங்க, கேளுங்க தேவி, நான் அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி நாரத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் பிரபஞ்சத்தை மொத்தமாக சுற்றி வரீங்க, இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களுக்கு எது முக்கியமானது, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நாரத முனிவர் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அவர் சொல்கிறாங்க, ஒருத்தவங்ககிட்ட செல்வம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கல்வி அதிகமாக கொண்டவங்கள விலைக்கு வாங்கிடலாம். ஆனால் செல்வத்தையும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு வீரம் அப்படிங்கிறது வேணும். அப்போது வீரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஏற்படுது. நாரத முனிவர் சொன்னது தான் சரி, இதை மற்ற 2 பேருக்கு நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு பார்வதி தேவி கிளம்புறாங்க. அதே மாதிரி தான் அந்த 2 தேவியர்களும் இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு கிளம்பி வராங்க. 3 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அப்போது எல்லாருமே இருந்துட்டு என்னோட கல்வி தான் சிறந்தது, என்னோட செல்வம் தான் சிறந்தது, என்னோட வீரம் தான் சிறந்தது, நாரத முனிவரே சொல்லிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த 3 பேரில் யார் சிறந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் ஆகாது, இதை நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி சபதம் போடுறாங்க. பூலோகத்துக்கு நான் போகிறேன், நான் போய் ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாளை அறிவாளியாக ஆக்குறேன், அவனோட அறிவு திறமையை வச்சு இந்த உலகத்தையே ஆள வைக்கிறேன், இது என்னோட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூமிக்கு போகிறாங்க. சரஸ்வதி தேவி போட்ட சபதத்தை பார்த்த உடனே லட்சுமி தேவி சொல்கிறாங்க, நானும் பூமிக்கு போகிறேன், ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவங்கள பணக்காரியாக ஆக்குறேன், அதுக்கப்புறம் அவங்களோட பண பலத்தை வச்சு அறிவுள்ள அவங்கள நான் எல்லாரையும் விலைக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூமிக்கு போகவும் செய்கிறாங்க. சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் பூமிக்கு போனதை பார்த்த உடனே பார்வதி தேவி, நானும் பூமிக்கு போகிறேன், கோழையாக இருக்கக்கூடிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு எல்லா வீரத்தையும் கொடுத்து அவனை சிறந்த வீரனாக்கி மற்ற 2 பேர்களை அவனுக்கு அடிப்படை வைக்கிறேன், இது என்னோட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூமிக்கு போகிறாங்க. 30 தேவியர்களில் யார் எங்களுக்குள்ள சிறந்தவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 பேரும் போட்ட சபதத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.
சரஸ்வதி தேவி சபதம் போட்டு அவங்க பூமிக்கு வராங்க. அங்கே ஒரு மாடு மேய்க்கக்கூடிய கல்வி இல்லாத ஒருவனை தேர்ந்தெடுக்கவும் செய்கிறாங்க. அவங்கள அழைச்சி அந்த பையனுக்கு அவங்க எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்குறாங்க. அவங்க கல்வியில் மிகப்பெரிய மேதாவியாகி அவங்க அறிவில் சிறந்தவனாகி அவங்க கவிஞராகவும் ஆகுறாங்க. இந்த கவிஞரை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி லட்சுமி தேவியும் பூமிக்கு வராங்க. அந்த சமயத்தில் அந்த நாட்டோட அரசர் அவருக்கு வாரிசு இல்லாமல் அவர் வயதாகி அவர் இறந்து போகிறாரு. அப்போ அமைச்சர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா யானையோட கழுத்தில் ஒரு மாலையை கொடுத்துருவோம். அந்த யானை யார் காலத்தில் மாலையை போடுதோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு அரசராவாங்க. அப்படி ஒரு சட்டம் இருக்குது, நம்ம அதை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானையின் தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுக்குறாங்க. அந்த யானை லட்சுமி தேவியோட அருளால் ஒரு ஏழை பெண்ணோட கழுத்தில் போய் போட்டுருது. உடனே அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த ஏழை பெண் தான் இந்த நாட்டுக்கு அரசி அப்படின்னு சொல்லி முடிசூடவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அரசி அறிவில் சிறந்த இந்த கவிஞனை தன்னோட ஆஸ்தான கவிஞராக அவங்களோட அவையில் அமர்த்தவும் செய்கிறாங்க. இப்படி இருக்கையில் பார்வதி தேவி அவங்க பூமிக்கு வராங்க. ஒரு கோழையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு எல்லா வீரமும் வரா மாதிரி அவங்க ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க. அந்த வீரனை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்தாங்க. உடனே அந்த நாட்டுக்கு அரசியாக இருக்கக்கூடிய அந்த பட்டத்தரசி அந்த வீரனை தன்னோட படை தளபதியாகவும் ஆக்குறாங்க. இப்படி முப்பெருந்தேவியர்களால் அருள் பெற்ற இந்த மூவருமே ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த சமயத்தில் எதிரி நாட்டு அரசர் அந்த நாட்டு மேலே ஒரு மிகப்பெரிய படையெடுத்து வராங்க. அப்போது இந்த பார்வதி தேவியோட அருள் பெற்ற இந்த வீரன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய படை எடுத்துகிட்டு போய் அந்த எதிரி நாட்டு அரசனோட போர் பண்ணி அவங்க வெற்றி கொள்ளவும் செய்கிறாங்க. இதை பார்த்து அரசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி தான் ஆட்சி பண்ணப்போ தான் தன்னோட நாடு ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செருக்கு கொண்ட அந்த அரசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புலவரை அழைக்கவும் செய்கிறாரு. தன்னோட ஆஸ்தான புலவரை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, என்னோட புகழை பற்றியும் என்னோட அரசாட்சி பற்றியும் நீங்கள் ஒரு கவி பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த புலவர் சொல்கிறாங்க, நான் சரஸ்வதி தேவி பற்றி மட்டும்தான் கவி பாடுவேன் தவிர வேறு யாரை பற்றியும் கவி பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த அரசிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த புலவரை சிறைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த படைத்தளபதி அரசியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அவரை சிறைப்பிடிக்கக்கூடாது, ஒரு யானை கீழே வச்சு அந்த யானையை மிதிக்க வச்சு அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அரசி சொல்கிறாங்க, இங்கே நான் தான் அரசியை தவிர நான் தான் இங்கே எல்லாத்தையும் முடிவெடுப்பேன். நீங்கள் வீரனாக இருக்கலாம், படைத்தளபதியாக இருக்கலாம், உங்களோட பேச்செல்லாம் யாரும் கேட்க முடியாது. நீங்கள் உங்களோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுலே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே படைத்தளபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது படைத்தளபதி யோசிக்கிறாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவலர்களும் எல்லா வீரர்களும் என் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. ஏன்னா போர்க்களத்தில் என்னோட வீரத்தையும் என்னோட தலைமையும் பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்துருக்காங்க, எல்லாருமே ரொம்ப வியந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் இந்த அரசியை சிறைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட காவலர்களை பார்த்து அவர் உத்தரவிடுறாரு, இந்த அரசியை சிறைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே அரசன் அப்படின்னு சொல்லி முடிசூடவும் செய்கிறாரு. அந்த வீரன் அரசனாக முடிசூடனே முதல் வேலையாக என்ன பண்ணுறாருன்னா அந்த கவிஞனை ஊரறிய மக்கள் நடுவில் வச்சு யானை மிதிக்க வச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த கவிஞன் திடீர்னு ஏழையாக இருந்து பட்டத்தரசியான அந்த அரசியோட அதிகாரத்தை பற்றியும் இந்த வீரன் பட்டத்தரசி சிறைபிடிச்சி அவர் அரசனாக முடிசூடின ஆணவத்தை பற்றியும் அவர் ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த பாடலை கேட்ட உடனே நாட்டு மக்கள் எல்லாமே கொந்தளிச்சு போகிறாங்க. அங்கே ஒரு புரட்சி ஏற்படுறதுக்காக நிறைய கிளர்ச்சிகள் உண்டாகவும் செய்யுது. அதனால் நாடு நிலைகுலைஞ்சு போயிடுது. அங்கே அமைதி அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி மக்களுக்கிடையே நடந்த புரட்சியால் மக்கள் எல்லாமே ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே நாரத முனிவர்னால் பொறுக்க முடியல. அப்போ அவங்க முப்பெருந்தேவியர்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரும் சபதம் போட்டு பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு கல்வி மட்டுமோ இல்லை வீரம் மட்டுமோ இல்லை செல்வம் மட்டுமோ இருந்தால் பத்தாது, 3மே அவங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கணும். அப்போ தான் அந்த மனிதன் சிறந்தவனாக விளங்க முடியும். நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால பாருங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவர் எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முப்பெருந்தேவியர்களும் தன்னோட ஆணவம் ஒழிஞ்சு அவங்க உண்மை என்ன அப்படிங்கிறத நாரத முனிவர் மூலிமா அவங்க உணரவும் செய்கிறாங்க. உடனே அவங்க பூமியில் அவங்க ஆசீர்வாதம் பெற்ற 3 பேருக்கு நடுவுலேயும் அவங்க எடுத்து சொல்லி அவங்கள ஒன்றா இருக்க வைக்கிறாங்க. அந்த 3 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கிறதுனால அந்த நாடு சிறந்து விளங்கவும் செஞ்சுது. இப்படி ஒரு மனிதனுக்கு கல்வியும் முக்கியம், செல்வமும் முக்கியம், வீரமும் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கழகத்தினால நாரத முனிவர் முப்பெருந்தேவியர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நிகழ்வின் மூலமா நமக்கும் புரிய வச்சிருக்காரு. இந்த நிகழ்வை பற்றியும் இந்த கதையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.